பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? அவளை இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறது, இந்த பேச்சை மட்டும் விட்டுட்டு வேற எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்களாம் கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம். என்ன தாச்சி? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அவளால நாங்க சாக கடந்து பொழைச்சு வந்து 10 நாள் கூட ஆகல. இதுல அவளை கூப்பிட்டு அவ முகத்துல முழிச்சு தீபாவளி கொண்டாடணுமா? தீபாவளி அண்ணே, நீங்க பாருங்க, அவளை கூப்பிட்டு மறுபடியும் வாழ்றோங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுண்ணே. அவளை அத்து விட்டதுதான். ஆமா, வயித்துல துணியை கட்டிக்கிட்டு வயித்துல குழந்தை இருக்குன்னு என்னெல்லாம் சொல்லி ஏமாத்தினா. சேது மாமா எம்பட்டு மனசு காயப்பட்டிருப்பாரு. அதெல்லாம் மறந்துட்டீங்களா மாமா? தாமரை, யாரும் எதுவும் பேச வேண்டாம். இந்த விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை எனக்கு கூட கிடையாது. எதுவா இருந்தாலும் சேது தான் முடிவு எடுக்கணும். சேது பார்த்து என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் என்னுடைய முடிவு. சேது, முடிவு உன் கையில தாயா. இவன் தானே, இவனே ஒரு பொண்டாட்டி சால்றான். எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு பல்டி அடிக்க போறான். ஐயா சேது, இந்த கிழவிக்காகவாவது, இந்த கிழவி வயசை நினைச்சாவது இந்த கிழவியோட ஆசையை நிறைவேற்றி வையா. அடுத்த தீபாவளிக்கு நான் இருக்கணும். மிச்சவிய கூட்டிட்டு வந்து அவ கூட ஒன்ன சேர்ந்து வாலியா சேது. பரவாயில்லையே, மாப்பிள்ளை இவ்வளவு நேரம் யோசிக்கிறான்னா ஏதோ நல்ல விஷயத்தை தான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன்.